ஒரு பெருமை தானே நமக்கு. ஒரு வழக்கை கூட ஒழுங்கா எழுதி கொண்டு போக முடியாத ஆளுகளை எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு எந்த இடத்துல சரியா இருக்கு சொல்லுங்க. உங்களுடன் ஸ்டாலின் மனு பூரா வாங்கி சாக்கடை குழியில சாக்கடை தண்ணியில போட்டு போறது தானே. இது நம்மளுடைய அறத்தை தாழ்த்தி காட்டுறது தான் இது. அவர் பேசுறாரு இவர் பேசுறாருன்னா சொல்லிட்டு வேண்டியதில்லை. அவங்க இயக்கிறதா சொல்றாங்க. ஐயா இலக்கணேசன் இறந்ததுக்கு இத்தனை பேர் அந்த கட்சியில் இருக்கும்போது ஆளுநர் இருக்காரு, அவங்கள சார்ந்தவர் எல்முருகன், இதே எல்முருகன், அம்மா நிர்மலா சீதாராமன், ஐயா மூப்பனாருக்கு வணக்கம் செலுத்த வந்தாங்க. அவங்க கிட்ட மலர் வளையத்தை கொடுத்து என் சார்பாக வைங்கன்னு இந்த அந்த கட்சியின் மாநில தலைவர் எங்க மாமா நயனார் நாயகன் இருக்கிறாரு, அவருக்கு கொடுத்து வைக்க சொல்லிருக்கலாம். இவங்க கூட்டணி வச்சிருக்க எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி கொடுத்து வைக்க சொல்லிருக்கோம். தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் கொடுத்து என் சார்பான வணக்கத்தை நீங்க மலர் வளையத்தை வைத்து இலக்கணேசனுக்கு செலுத்துங்கன்னா ஐயா ஸ்டாலின் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை எப்படி எடுத்துக்கிறது தம்பி அண்ணனை பாருங்க, இதை எப்படி எடுத்துக்கிறது? சரி, எல்லா மாநிலத்திலையும் டாஸ்மார்க் இந்த சாராய இதன் மேல ரைடு போன இடத்துல எல்லாம் சோதனை போன இடத்துல வழக்கு பதிஞ்சு சிறைபிடிச்சிருக்காங்க. இங்க எத்தனை ரைடு வந்திருக்கு? ஏன் எந்த நடவடிக்கை இல்லை? எல்லார் வீடுகளையும் ஈடி ரைடு வச்சுல ஏன் எந்த நடவடிக்கை இல்லை? ரைடு போனது தெரியுது, வெளியில வந்ததும் தெரியல, நடவடிக்கையும் தெரியல. காரணம் என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இதுல இருந்து எழுதிருது ரெண்டு பேருமே ஒரே ஆளுக்கு தான். இததான் எங்க தாத்தா காமராஜ் ஒரே குட்டையில ஒரு மட்டைங்கிற. இப்ப நாங்க அந்த மட்டையை பிரிச்சு நாரா திரிக்கிறதா நம்ம வேலை. இதுல என்ன இவங்களுக்குள்ள வேறுபாடு கண்டுட்டீங்க? என்ன வேறுபாடு கண்டுட்டீங்க? ஆபரேஷன் சிந்தூர் அதுக்கு முதலா பேரணி நடத்தி அந்த போரை வாழ்த்தினாலே இந்தியாவில் பாரதிய ஜனதா எத்தனை மாநிலத்தால் அந்த மாநில முதல்வர் கூட செய்யாத வேலையை தமிழ்நாட்டில் முதலா அந்த பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் அந்த போரை ஆதரித்து பேரணி நடத்தினாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான். அதுக்கு பிறகுதான் டெல்லி முதலமைச்சரே நடத்தினாங்க. இப்ப இதை எப்படி எடுத்துக்கிறது? காரணம் ரைடு தான். புரியுது எனக்கு. காரணம் அவங்க இங்க பாருங்க, அவங்க நேரடியா கூட்டணியில் இருக்கிறாங்க, இவங்க தெரியாம கூட்டணியில் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க. தயாரிப்புல தானே பெரிய சவாலான விஷயம். நீங்கள் அதில் இறங்குறது இல்ல, அந்த பிரச்சனையை தம்பி என்னோட விவாதிச்சாரு, நாங்க பேசிக்கிட்டோம். ஒரு கலைஞனுக்கு இவ்வளவு நெருக்கடியை தந்திருக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது அவர் தயாரித்த படங்கள் எல்லாம் நல்ல படங்களா தயாரிச்சு கொண்டு வந்துட்டு இருந்தாரு. இப்ப அது அவருக்கு அவ்வளவு பெரிய மனச்சோர்வை கொடுத்திருக்குன்னா அதுக்காக நான் வருந்துறேன். இப்ப அதுல நான் தானே பொறுப்பு இருக்கணும். இப்போ ஒருத்தர் கொலை செஞ்சிடறாரு, ஒருத்தர் தவறு பண்ணிடுறாருன்னா இப்ப அந்த இதுக்கு இந்த சமூக குற்றம் தான். ஏன்னா சிந்தனை என்பதும் செயல்பாடு என்பதும் சமூகத்தின் விளைச்சல்ங்கிறான். இப்ப சமூகம் பிள்ளையா இருக்கு, அதனால அது வேணும். பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளையெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா குடிச்சிட்டு தடுமாறி விழுகுதுன்னா சமூக சீரழிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணுமே ஒழிய அந்த மாணவனுடைய தவறுன்னு சொல்ல முடியாதுல்ல. அது மாதிரி தம்பிக்கு அவ்வளவு அழுத்தம் கொடுத்து அதை கைவிடுற அளவுக்கு போகுது அப்படின்னா அது நானும் பொறுப்பேற்கணும், நீங்களும் இந்தியா டுடே நடத்திய கருத்து கணிப்புல ஆளுங்கட்சியினுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, எதிர்கட்சியினுடைய கூட்டணி வாக்கு சதவீதம் கூடியிருக்கும். அப்புறம் நீங்கள் உட்பட மற்ற கட்சியோட வாக்கு சதவீதம் கூடுதலாக 15% வரப்போவது வாய்ப்பு இருக்கு. இந்த கருத்து கணிப்புகளை நான் எப்பவும் நம்புறது இல்லை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் 2016 தேர்தல் அரசியலுக்குள்ள வந்தோம். 10 ஆண்டு நிறைவாக போகுது, 26ஓட 10வது ஆண்டுல நிற்கிறோம். எந்த இடத்துலயும் இந்த கருத்து கணிப்புல எனக்கு இவ்வளவு வாக்கு வரும்னு சொன்னதில்லை, நான் வளர்வேன்னு சொன்னதில்லை, நான் போட்டியிடுறேனுங்கிறதையும் சொன்னதில்லை. உங்களுக்கு உண்மையே சொல்றேன், இதுல யாரும் சொல்ல மாட்டாங்க, இப்பவும் சொல்ல மாட்டாங்க. போட்டியிடுறோம்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு எவ்வளவு வரும்னு நீங்க 4 வரும், 3 வரும், 5 வரும். நான் 8 விழுக்காடு தொட்டேன். இப்ப யார் மேல வழக்கு போட்டு பண்ணலாம்? உங்களுக்கு உட்கார்ந்துட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து இது இப்படி வரும் அப்படி வரும், ஒரே மாதிரி எல்லா தொலைக்காட்சியும் ஒரு கருத்தை பதிவு பண்ணா அது கருத்து. இது ஒண்ணு சொல்லுது, இது ஒண்ணு சொல்லுது, இது ஒண்ணு சொல்லுது, இது ஒண்ணு சொல்லுது, இது ஒண்ணு சொன்னா அவரவர் விருப்பம். அது
கருத்து இல்லை. புரியுதா உங்களுக்கு? சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வீரவணக்கம் கட்டுப்பாடு அது கொடுமையா தான் பாக்குறேன். அதுல இப்ப எங்க தாத்தாவுக்கு முத்துராமலிங்க தேவருக்கு வரும், இன்னொரு தாத்தா இமானுவேல் சாரனுக்கு வணக்கம் வரும். எங்களுக்கு 144 தடையை போட்டு ஏதோ தேச துரோகிகளை கொண்டாட போற மாதிரி பண்ணுவாங்க. நீங்க எவனுக்கோ சில திறந்தபடி இருக்கும். இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி சிறையில் இருந்தவங்க, நான் விடுதலை பெற்ற நாட்டையும் சிலையா இருக்கும்போதும் சிறையில் இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இருக்கா இல்லையா? இருக்குல்ல. நேரு சிலை, இந்திரா காந்தி சிலை, ராஜீவ் காந்தி சிலை, பெரியார் சிலை, இந்த கருணாநிதி ஐயா சிலை, இந்த எம்ஜிஆர் சிலை, ஜெயலலிதா சிலை, அண்ணா சிலை எல்லாம் ஜெயில இருக்க. ஆனா இந்த செக்கில் இந்த போராடி சிறைக்கு போனா பாருங்க, 9 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காங்க. எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர், தாத்தா காமராஜனா. எந்த சிலையாவது வெளியில திறந்த பண்ணிருக்க? இது மாதிரி கொடுமை எப்படி இருக்கு? அது மாதிரிதான் வம்படியா அந்த என்ன சொல்லணும், நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம போய் நம்ம இன முன்னோர்களை மரியாதையா வழிபட்டுட்டு திரும்பணும். எந்த பிரச்சனையும் வச்சுக்க கூடாதுன்னு ஒரு அறிவுறுத்தல் செஞ்சுதான் செய்யணும். இல்லையா இத்தனை கார் வரணும், இந்த காரை வாடகைக்கு கொடுக்காத, இது போகாத, இவ்வளவு பேர் தான் போகணும். இப்ப என்ன 2 கார் போகலாம், 3 கார் நிறுத்தி நடந்து வந்துட்டேன். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு நெருக்கடி. இவ்வளவு நெருக்கடியை நமக்கு கொடுப்பாங்க. அவன் வந்து அழகா கொண்டு வச்சு எல்லாரையும் கொண்டு. இந்த நாடு எப்படிப்பட்டதுன்னா, பரிசு எழுத போகும்போது என் பிள்ளைகளை மூக்கத்தி கலட்டு, சாடையை அவுத்து விடு, ஜாக்கெட்டை கலட்டு, உள்ளாடையை கலட்டு, அந்த துப்பட்டாவை எடு, எல்லாம் பண்ணுவான். பரிசு எழுத போற பிள்ளைய அவ்வளவு சோதிப்பான். பயணிக்கிற எண்ணெயை முன்னாடி காட்டு, பின்னாடி திரும்ப, இதை கலட்டு, பெல்ட்டை கலட்டு, எல்லாம் பண்ணுவான். அந்த வார்டுல வர்றதுல பயங்கரவாதி அவ்வளோ ஒன்றும் சோதிக்க மாட்டான். வந்து சுட்டுட்டு அவன் போயிருப்பான். எப்படி இருக்கு? எனக்கு ஆதார் கேட்கிற அந்த உள்ள நுழைஞ்சு சுட்டான்ல பகல்காம்ல, அவன்கிட்ட எதுவும் கேட்கல தம்பி, ஏன் கேட்கல? எதுவும் கேட்கல.